குட் ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்ப்பா. சாரி இன்னைக்கு கிளாஸ் எடுக்க முடியல. சடனா பிளான் போட்டு என்னை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. லீவ் கொடுக்க மாட்டேன், நான் வந்துடுறேன்னு சொன்னேன். ஆனாலும் எங்க அக்கா மாமாலாம் ஊருக்கு வந்துட்டாங்களா, அவங்கலாம் வந்தா அவங்க கூட இருக்கணும் அப்படி ஆசைப்படுவாங்க. வெளியில போனா என்னை கூட்டு போயிடணும்னு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அது மாரி அழைச்சிட்டு போயிட்டாங்கம்மா. லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? லாஸ்டா என்னமா பார்த்தோம்? எக்ஸசைஸ்ல 13வது சம் பார்த்தோம்க்கா. நம்ம வந்து 8.3 அதோட முடிச்சிட்டோம். புதுசு ஸ்டார்ட் பண்ண போறோம். கரெக்டா? ஆமாங்கக்கா. புதுசு என்னது? எது ரிலேட்டடா? ப்ராபபிலிட்டி. அதோட ஃபார்முலாஸ்லாம் நம்ம இப்போ நிறைய தெரிஞ்சுக்க போறோம். ஃபார்முலாலாம் தெரிஞ்சாதான் நம்ம இதுக்கு போகலாம். வெயிட் பண்ணுங்க, மற்றவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஈவினிங்க்கா. குட் ஈவினிங்மா. ஓகேம்மா. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இது வந்து நிகழ்தகவோட செகண்ட் பார்ட், ப்ராபபிலிட்டியோட செகண்ட் பார்ட். இந்த மாதிரி டயக்ராம் உங்களுக்கு நான் இன்னும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணலையா? ஒரு நிமிஷம் இருங்க. 9th ஒரு ரவுண்டு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு ஏதோ ஷேர் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க. ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஏபி ஸ்கிரீன் இது வரல பார்த்து ஒரு நிமிஷம். குட் ஈவினிங்மா. வெரி குட். நிரஞ்சனா அன்னைக்கு டெஸ்ட் எழுதியிருந்தீங்க, சூப்பர். ஓகேக்கா. இன்னொருத்தவங்க யாரும் எழுதியிருக்காங்க? 2 பேர் மட்டும்தான் எழுதியிருந்தாங்க.
தான்ல எல்லாருக்கும் தான்ல எல்லாருக்கும் குட் ஈவினிங்மா. நீங்க தானா? நீங்க தானா? அது வெரி குட் வெரி குட். இதுதான் தோ சொன்னேன். இதுதான் சொன்னேன். இந்த மாதிரி அதனாலதாங்க எழுத முடியல. சரிப்பா சரி. சரிப்பா சரிப்பா. எக்ஸாம் எக்ஸாம் திங்கக்கிழமை. திங்கக்கிழமையில இருந்து. ஆமாங்க. ஓகே நல்லா ஓகே பண்ணுங்க. நல்லா பண்ணுங்க. ஓகேக்கா. உங்களுக்கு சி உங்க கிளாஸ் சி கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்காங்களா? இல்லக்கா ஏங்க? இல்ல அந்த இல்ல அந்த லிங்க் லிங்க் எதுவும் அனுப்பி உங்களுக்கு அனுப்பி விட்டாங்களா? ஒன் நம்ம ஒன் வேர்ட்க்கு நம்ம வேர்ட் வைப்போமே அது. 8 8 சாப்டர் 1 சாப்டர் 1 மார்க்ஸ் மார்க்ஸ் லைக் குரூப்ல வந்திருக்காங்க. குரூப்ல. அம்மா சொன்னாங்க. சரி சரி. அது சார் சார் வாங்குனாங்க. வாங்குனாங்க உங்களுக்குலாம் அனுப்புறதுக்காக தான் கேட்டேன். ட்ரை ட்ரை பண்ணுங்க. பண்ணுங்க. ஓகேக்கா. சரிப்பா. சரி சரி ஓகே. ஓகே. இது இது வென் வென் டயகிராம் டயக்ராம் ஞாபகம் இருக்கா? வென் வென் வரைபடமா வரைபடமா மின்படம் மின்படம் இந்த இந்த மாதிரி மாதிரி போட்டிருக்கோம். ஏன்னு ஏன்னு ஒன்று இருக்கும், பின்னு ஒன்று இருக்கும். ஏ யூனியன் பி, ஏ ஏ வெட்டு வெட்டு பி, அந்த மாதிரிலாம் படிச்சிருக்கீங்க. யூனியன் இன்டர்செக்ஷன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சாப்டர்ல இருக்கா இருக்கா இது? இது? வென் வென் டயகிராம் டயக்ராம் போடாம இருக்கா? இருக்காமா? இருக்குக்கா. சரி. சரி. அதுல அதுல அந்த மாதிரி தான் வரும். இதுல இதுல சில சில ஃபார்முலாஸ் ஃபார்முலாஸ் நீங்க இருக்கு, நீங்க தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இந்த மாதிரி குறிப்புகள் குறிப்புகள் அப்படின்னு அப்படின்னு இருக்குல்லமா, இருக்குல்லமா, இதுல இருந்து இதுல இருந்து உங்களுக்கு 1 உங்களுக்கு 1 மார்க் மார்க் எடுப்பாங்க. எடுப்பாங்க. புக்குள்ள இருந்து புக்குள்ள 1 இருந்து மார்க் 1 மார்க் எடுக்கிறாங்கன்னா எடுக்கிறாங்கன்னா இந்த இந்த மாதிரி மாதிரி பாக்ஸ்ல இருந்து பாக்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. எடுப்பாங்க. ஓகேவா? ஓகேவா? இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. ஏ ஏ இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் ஏ ஏ பார்னா பார்னா எம்டி எம்டி செட், செட். அது இது நல் வந்து நல் செட் செட்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. வெற்று வெற்று கணம் கணம் அப்படின்னு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. ஏ ஏ யூனியன் யூனியன் ஏ ஏ பார் பார் அப்படின்னா அப்படின்னா ரெண்டும் ரெண்டும் எஸ். இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன மீனிங்னா மீனிங்னா, நார்மலா நார்மலா யூனியன் யூனியன் இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன். வெட்டுனா வெட்டுனா என்ன, என்ன, சேர்த்துனா என்ன? சேர்ப்புனா என்ன? சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. யூனியன்னா என்ன? யூனியன்னா என்ன? சேர்ப்புக்கா. சேர்ப்பு. சேர்ப்பு. யூனியன்னா எல்லாத்தையும் சேர்த்து வெரி குட். வெரி குட். எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் எழுதுவீங்க. சேர்த்து இப்ப எழுதுவீங்க. ஏ இப்ப ஏ யூனியன் பி யூனியன் பி அப்படின்னா அப்படின்னா எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஏலையும் ஏலையும் பீலையும் சேர்த்து பீலையும் எழுதுவீங்க. சேர்த்து எழுதுவீங்க. ஏ ஏ வெட்டு பீனா வெட்டு பீனா இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன். ரெண்டுலயே எது ஒண்ணா இருக்குதோ அது மட்டும் இருக்கிறது வெரி குட். வெரி குட். காமனா காமனா இருக்கிறத இருக்கிறத வெட்டி வெட்டி எடுப்பீங்க. எடுப்பீங்க. நான் கூட நான் கூட சொன்னேனே சொன்னேனே கேக் கேக் மாதிரிலாம். மாதிரிலாம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? கேக் கேக் மாதிரி இந்த மாதிரி கப்ப இந்த வச்சு கப்பை வெட்டி வச்சு வெட்டி எடுக்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொன்னேனே. சொன்னனே. எனக்கு ஞாபகம் எனக்கு ஞாபகம் இருக்கு. இருக்கு. உங்களுக்கு இருக்கா? யூனியனா யூனியனா எல்லாத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து. மேத்ஸ் மேம் வேற மாதிரி சொல்லி கொடுத்தாங்கக்கா. அப்படியா? அப்படியா? என்ன என்ன சொன்னாங்க? சொன்னாங்க? இப்படி யூ மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து எல்லாத்தையும் சேர்க்குதுக்கா, ஒரு ஃபேமிலியை வந்து எல்லாரையும் ஒண்ணா சேர்க்குது. ம். அடுத்து இப்படி வெட்டு மாதிரி இருந்துச்சுன்னா அக்கா தங்கச்சியை மட்டும் ஒண்ணா சேர்க்குது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்கக்கா. அக்கா அக்கா தங்கச்சி தங்கச்சி மட்டுமா? மட்டுமா? ஏன்? ஏன்? ஆமாக்கா, ஒரே மாதிரி இருக்கா தானேக்கா ஒண்ணா சேர்க்குது வெட்டு. ம். அதனால அப்படி சொன்னாங்க. அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல, அதனால அவங்க ரெண்டு பேரையும் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்கக்கா. ஓகே வெரி ஓகே குட். வெரி குட். நீங்க எப்படி நீங்க எப்படியும் ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கிட்டா வச்சுக்கிட்டா ஓகே. ஓகே. நீங்க நான் நீங்க இது நான் சொல்லி இது சொல்லி கொடுத்தப்போ கொடுத்துருக்கப்போ வந்திருக்க வந்திருக்க மாட்டீங்க. மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் சாப்டர் கரெக்டான கரெக்டான யஷ்வதி. யஷ்வதி. ஆமாக்கா. ஓகே சரி சரி. சரி. இப்ப சரி. இந்த இப்ப இந்த கான்செப்ட் கான்செப்ட் ஏன் நான் ஏன் இப்ப நான் இப்ப சொல்றேன்னா, சொல்றேன்னா, ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து சேர்த்து எழுதுனா அது எழுதுனா அது சேர்ப்பு. சேர்ப்பு. இது இது ரெண்டையும் ரெண்டையும் கட் கட் பண்றது, பண்றது, காமனா காமனா உள்ளத உள்ளத கட் கட் பண்ணி பண்ணி எடுக்கிறது, எடுக்கிறது, அது வந்து அது வந்து வெட்டு. வெட்டு. ஓகேவா? ஓகேவா? இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன். இப்போ நான் இப்போ ஏன் நான் இதை ஏன் இதை சொல்றேன்னா, இங்க சொல்றேன்னா, உங்களுக்கு இங்க ஏதோ உங்களுக்கு அந்த ஏதோ அந்த குறிப்புல இருந்துச்சு, குறிப்புல என்னமா இருந்துச்சு, இருந்தது? என்னமா இருந்தது? ஏ ஏ இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் ஏ காம்ப்ளிமெண்ட், காம்ப்ளிமெண்ட், அதாவது ஏ அதாவது ஏ பார். பார். ஏ ஏ பார் பார் அப்படின்னா அப்படின்னா இது நான் இது உங்களுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன் பண்றேன் பண்ற பாருங்க. அங்க பாருங்களேன். என்ன அங்க இருக்கு? என்ன இருக்கு? ஏ ஏ இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் ஏ பார். பார். ஏன்றது இப்போ ஏன்றது இப்போ ஏன் நான் ஏன் வந்து நான் 1 வந்து 2 1 2 3ன்னு 3ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. ஒரு ஒரு இப்போ ஒரு இப்போ ஒரு பாக்ஸ் பாக்ஸ் இருக்கு. இருக்கு. அதுக்குள்ள அதுக்குள்ள ஏன்னு ஒண்ணு ஏன்னு இருக்கு. ஒண்ணு இதோட இருக்கு. 1 இதோட 2 1 2 3 இங்க 3 இருக்கு. இங்க இங்க இருக்கு. 4 இங்க 5 4 5 இருக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. இப்போ இப்போ ஏன்றது ஏன்றது 1 2 1 2 3. 3. ஏ ஏ காம்ப்ளிமெண்ட் ஏ காம்ப்ளிமெண்ட் ஏ பார் பார் அப்படின்னா அப்படின்னா என்ன என்ன மீனிங்? மீனிங்? ஏவை ஏவ தவிர்த்து தவிர்த்து அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு ஏ அர்த்தம். ஏ இல்லாம இல்லாம பேலன்ஸ் எல்லாம். பேலன்ஸ் அப்ப எல்லாம். ஏ அப்ப ஏ இல்லாம இல்லாம பேலன்ஸ் பேலன்ஸ் என்னென்ன என்ன நம்பர்ஸ் இருக்கு? நம்பர்ஸ் இருக்கு? 4ம் 5ங்க. வெரி குட். வெரி 4 குட். 5. 4 5. இது இது ரெண்டுத்துக்கும் ரெண்டுத்துக்கும் காமன் ஏதாவது காமன் ஏதாவது இருக்கா? இருக்கா? இல்லக்கா. இல்ல. இல்ல. அதனாலதான் இதை அதனாலதான் இதை எம்டி எம்டி செட் செட் வெற்று வெற்று கணம் கணம் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்க. இப்போ இப்போ ஏவும் ஏ ஏவும் ஏ இல்லாததையும் இல்லாததையும் ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து சேர்த்து காமனா காமனா ஒண்ணு ரெடி ஒண்ணு ரெடி பண்ணா பண்ணா எப்படி எப்படி முடியும்? முடியும்?
ஏன்றது ஏன்றது ஏல ஏல உள்ளது உள்ளது எல்லாமே. எல்லாமே. ஏ ஏ பார்னா பார்னா ஏவ ஏவ தவிர்த்து தவிர்த்து பாக்கி பாக்கி எல்லாம். எல்லாம். ஏவ ஏவ தவிர்த்து தவிர்த்து அப்படின்னும் போது அப்படின்னும் போது ஏல ஏல உள்ளது உள்ளது எதுவுமே அதுல எதுவுமே அதுல வராது. வராது. இது இது 2த்துக்கும் ரெண்டுத்துக்கும் பொதுவா ஒண்ணு பொதுவா ஒண்ணு எழுதுங்க எழுதுங்க அப்படின்னா அப்படின்னா நம்மளால எப்படி நம்மளால எழுத எப்படி எழுத முடியும்? முடியும்? அது மாதிரி அது ஒண்ணு மாதிரி ஒண்ணு வரவே வரவே வாய்ப்பில்ல. வாய்ப்பில்ல. அதனால தான் அதனாலதான் எம்ப்டி எம்டி செட் செட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேற வேற என்னமாங்க என்னமாங்க இருந்தது? இருந்தது? ஏ ஏ யூனியன் ஏ பார். யூனியன் ஏ இதுக்கு என்ன பார். மீனிங்? இதுக்கு என்ன ஏனா மீனிங்? நீங்க என்ன ஏனா நீங்க சொல்வீங்க? என்ன 1, 2, சொல்வீங்க? 3. 1 2 3. ஏ ஏ பார் பார் அப்படின்னா அப்படின்னா 4, 5. 4 5. இது இது 2த்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து சேர்த்து எழுதுனா இதோட எழுதுனா இதோட டோட்டல். இதோட டோட்டல் இதோட டோட்டலா இதோட டோட்டலா இதோட எல்லாமே எல்லாமே வந்துருது. வந்துருது. அப்போ அப்போ இதுதான் அவங்க இதுதான் அவங்க என்னன்னு என்னன்னு சொல்றாங்க? சொல்றாங்க? எஸ்ன்னு எஸ்ன்னு சொல்றாங்களா? சொல்றாங்களா? எஸ். எஸ். அப்ப அப்ப ஏவும் ஏ ஏவும் ஏ இல்லாததையும் இல்லாததையும் ஏவுல ஏவுல இல்லாததையும் இல்லாததையும் எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஆட் ஆட் பண்றாங்க, பண்றாங்க கூட்டுறாங்க கூட்டுறாங்க அப்படின்னும் போது அப்படின்னும் போது யூனியன் யூனியன் பண்றாங்கன்னும் போது பண்றாங்கன்னும் நமக்கு போது என்ன நமக்கு வேல்யூ என்ன வேல்யூ வருது? வருது? எஸ்ன்னு எஸ்ன்னு கிடைக்குது. கிடைக்குது. இதெல்லாம் 1 இதெல்லாம் 1 மார்க்ல எஸ் வருமா? மார்க்ல தானேக்கா? வருமா? என்னப்பா? என்னப்பா? எஸ்னா எஸ்னா எஸ். நம்ம வந்து நம்ம இந்த வந்து இந்த சாம்பிள் சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம்ல. பார்த்தோம்ல. இந்த இந்த கூர்வெளி அப்படின்னு கூர்வெளி கூட அப்படின்னு கூட ஞாபகம் ஞாபகம் சாம்பிள் வச்சுக்கோங்க. சாம்பிள் ஸ்பேஸ்ல ஸ்பேஸ்ல நம்ம என்ன நம்ம என்ன பண்ணுவோம்? பண்ணுவோம்? அதில் உள்ள அதுல எல்லா உள்ள எல்லா டேர்ம்ஸும் டேர்ம்ஸும் சேர்த்து எழுதுனா சேர்த்து எழுதுனா எஸ்ன்னு தானே எஸ்ன்னு தானே வச்சுக்குவோம். வச்சுக்குவோம். ஆமாக்கா. அந்த இதுதான் அந்த இது இதுதான் வந்து. இது வந்திருக்கு. இப்போதைக்கு இதை இப்போதைக்கு பொறுத்த இதை பொறுத்த வரைக்கும் இதோட வரைக்கும் இதோட டோட்டல் 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 இதுல உள்ள டோட்டல் இதுல உள்ள A1 2 3 A1 4 2 5 3 4 எல்லாமே 5 எல்லாமே சேர்த்தது தான் சேர்த்தது எஸ். தான் எஸ். அதுல அது ஏவும் ஏ ஏவும் பாரையும் ஏ சேர்த்தா பாரையும் நமக்கு சேர்த்தா எஸ் நமக்கு கிடைக்குது. எஸ் கிடைக்குது. வெரி குட். வெரி குட். நான் கரெக்ட். இதுல நான் உங்களுக்கு இதுல எஸ். உங்களுக்கு எஸ் என்னன்னே சொல்லு. சூப்பர். சூப்பர். இந்த இந்த ரெண்டுமே நோட் ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்கம்மா. இந்த இந்த ஃபார்முலா நோட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க. ஏ ஏ யூனியன் யூனியன் பி. பி ஆஃப் பி ஏ ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் பி அப்படின்னா அப்படின்னா பி ஆஃப் பி ஏ ஆஃப் ஏ தனியா தனியா பி ஆஃப் பி தனியா தனியா ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். இதையும் இதையும் எழுதிக்கோங்க. எழுதிக்கோங்க. இந்த இந்த ஃபோர்த் இது ஃபோர்த் இது வந்து வந்து உங்களுக்கு எப்படி இங்கிலீஷ் மீடியம் புக்ல இருக்குன்னு பார்த்து அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளின் சேர்ப்பு. நிகழ்ச்சிகளின் நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவு. நிகழ்தகவு. சம்மேஷன் சம்மேஷன் அப்படின்றது அப்படின்றது சம்மேஷன்னாலே சம்மேஷன்னாலே நமக்கு நமக்கு டோட்டல் டோட்டல் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி வரும். வரும். இதுல அதுவும் வந்து இதுல வந்து பி பி அப்படின்றது அப்படின்றது ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி. அது அது ஒன்று 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 விளக்கும் விளக்கும் நிகழ்ச்சிகளின் நிகழ்ச்சிகளின் சேர்ப்பு. சேர்ப்பு. அதாவது அதாவது இதோ இப்ப இதோ இந்த இப்ப இந்த ஏவும் ஏ ஏவும் ஏ காம்ப்ளிமெண்ட்டும் காம்ப்ளிமெண்ட்டும் ரெண்டுமே ரெண்டுமே வித்தியாசம் தான். வித்தியாசம் தான். ஒன்னொன்னு ஒன்னு விளக்குது. விளக்குது. ஆனா ஆனா இது இது ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதும் போது எழுதும் போது டோட்டல் டோட்டல் கிடைக்குதுல. கிடைக்குதுல. அதுதான் இங்க அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்காங்க. வேற வேற வேறையா வேறையா இருந்தாலும் இந்த இருந்தாலும் இந்த சேர்க்கிற சேர்க்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சி, நிகழ்ச்சி, அது அது சேர்ப்பு சேர்ப்பு நிகழ்ச்சி நிகழ்ச்சி நடக்கும். நடக்கும். அந்த அந்த ப்ராபபிலிட்டி ப்ராபபிலிட்டி நிகழ்தகவுல. நிகழ்தகவுல. இதெல்லாம் சும்மா இதெல்லாம் சும்மா நோட் நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க. 1 1 மார்க்ல மார்க்ல வரும். வரும். இந்த அழகா அந்த அந்த ஃபார்முலாஸ் ஃபார்முலாஸ் அப்படி அப்படி நோட் நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்கம்மா. நோட் நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுக்கா. சரி சத்தம் போடாதப்பா. இந்த இந்த ஃபார்முலாஸ் ஃபார்முலாஸ்லாம் நீங்க அதை ஃபர்ஸ்ட்லயே ஃபர்ஸ்ட்லயே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இருந்தாலும் ஃபார்முலாஸா வருது, சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் இதெல்லாம் கேட்க வாய்ப்பு கம்மி. ஆனா இந்த மாதிரி ஃபார்முலாஸ் மாதிரி இந்த மாதிரி இருக்குல்லம்மா, பி ஆஃப் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபார்முலாஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சப்போஸ் யூஸ் ஆனா அதனால இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. புக்குக்குள்ள இருந்து கேட்கும் போது இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஃபார்முலாஸ் இந்த மாதிரி இந்த 4 ஃபார்முலாவே சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க புக் பேஜ் நம்ம நோட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கும். இதோ இங்க இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு டைம் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. இதுல இம்பார்ட்டன்டான ஃபார்முலாஸ் வந்து ரெட் கலர்ல கொடுத்துருப்பாங்க. சாரி பிங்க். அதுதான் இப்போதைக்கு நமக்கு தேவை. ஓகேவா?
P P of of A A union யூனியன் B இதெல்லாம் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் அப்புறமா நோட் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை இதை இப்போ நோட் நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க. P P of A of A union B யூனியன் B அப்படின்னா என்ன மீனிங்னா மீனிங்னா P P of A, of A P of P B. of B அதாவது அதாவது probability of ப்ராபபிலிட்டி ஆஃப் Aவையும் ஏவையும் probability of ப்ராபபிலிட்டி ஆஃப் Bயையும் பியையும் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கணும். இது இது தவிர்த்து தவிர்த்து இதுல இதுல என்ன என்ன மைனஸ் மைனஸ் பண்ணணும்னா பண்ணணும்னா P of P A of A intersection B. இன்டர்செக்ஷன் B அதாவது இது அதாவது இது ரெண்டுத்துலயும் ரெண்டுத்துலயும் காமனா காமனா இருக்கிறத இருக்கிறத மைனஸ் மைனஸ் பண்ணணும். பண்ணணும். இந்த இந்த ஃபார்முலா ஃபார்முலா நோட் ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க. இது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட். இதை வச்சு இதை தான் வச்சு நம்ம தான் நம்ம இனிமே இனிமே சம்ஸ் சம்ஸ் போட போட போறோம். போறோம். இதுக்கு என்ன இதுக்கு என்ன மீனிங் நான் மீனிங் நான் சொல்றேன் சொல்றேன் பாருங்க. பாருங்க. அங்க அங்க என்ன என்ன இருக்கு? இப்போ இப்போ A A probability of ப்ராபபிலிட்டி A ஆஃப் கூட ஏன்னு கூட வச்சுக்கோங்களேன். சும்மா வச்சுக்கோங்களேன். நான் சும்மா நான் probability of ப்ராபபிலிட்டி ஆஃப் Aன்றது ஏன்றது 1 2 3ன்னு 1 2 3ன்னு வச்சுக்கோங்களேன். வச்சுக்கோங்களேன். probability of Bன்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் இது பின்றது probability இது கிடையாது. நான் சும்மா ப்ராபபிலிட்டி உங்களுக்கு கிடையாது. எக்ஸ்பிளைன் நான் பண்ணணும்னு சும்மா சொல்றேன். உங்களுக்கு ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்றேன். ஏன்னா probabilityன்றது ஒரே ப்ராபபிலிட்டின்றது ஒரு நம்பரா தான் ஒரே வரும். ஒரு நம்ம நம்பரா தான் எப்பவுமே வரும். போடுவோம்ல நம்ம எப்பவுமே போடுவோம்ல 3/2 அந்த 3 பை மாதிரி 2 தான் அந்த வரும். நான் மாதிரி சும்மா தான் வரும். உங்களுக்கு நான் சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்கு சொல்றேன். புரியணுன்றதுக்காக சொல்றேன். Bன்றது வந்து பின்றது வந்து 2 3 2 3 4ன்னு இருக்குன்னு 4ன்னு வச்சுக்கோங்க. இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட இதோட டோட்டல் சாம்பிள் டோட்டல் ஸ்பேஸ் சாம்பிள் மொத்தமா ஸ்பேஸ் இதுல மொத்தமா 1 இதுல 2 1 3 2 3 4 5 4 5 6 இது வரைக்கும் 6 இருக்கு. இது வரைக்கும் இருக்கு. இதுல P of இதுல A P of என்னன்னு A என்னன்னு எழுதிட்டோம். B எழுதிட்டோம். சரி B P of சரி கூட P வச்சுக்கோ. of நான் கூட A வச்சுக்கோ. என்னன்னு நான் A எழுதிட்டோம். B என்னன்னு என்னன்னு எழுதிட்டோம். B எழுதிட்டோம்னு என்னன்னு வச்சுக்கோங்க. எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இப்போ A A யூனியன் Bனா யூனியன் என்னமா Bனா பண்ணுவீங்க? என்னமா பண்ணுவீங்க? A சேர்ப்பு A Bனா சேர்ப்பு எல்லாத்தையும் Bனா சேர்த்து எல்லாத்தையும் எதை எல்லாத்தையும் தான் எதை சேர்ப்பீங்க? சேர்ப்பீங்க? ஏவியும் பியும். வெரி குட். வெரி A குட். ஏவியும் அப்போ பியும். 1 அப்போ 2 1 2 3 3 ஆல்ரெடி 2 ஆல்ரெடி 3 2 3 எழுதிட்டோம். அப்போ எழுதிட்டோம். 4 அப்போ 4 முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. இப்ப A இப்போ A இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் Bனா என்ன Bனா என்ன எழுதுவீங்க? எழுதுவீங்க? வெட்டுனா வெட்டுனா A வெட்டு A வெட்டு Bன்றது Bன்றது ரெண்டுத்துலயும் காமனா உள்ளதுக்கா ஏபி ஏலியும் பிலியும். என்ன என்ன காமனா இருக்கு? காமனா இருக்கு? 2 3ங்கா. வெரி குட் வெரி வெரி குட் குட். வெரி 2 குட். 2 and 3 1 3 சரி சரி அவ்வளவுதான். அவ்வளவுதான். இதை இதை தான் நீங்க இந்த தான் நீங்க இந்த ஃபார்முலால யூஸ் ஃபார்முலால யூஸ் பண்ணுவீங்க. பண்ணுவீங்க. P of P A of A யூனியன் B யூனியன் B ஏவையும் ஏவையும் பியும் பியும் சேர்த்து எழுத சேர்த்து எழுத சொல்றாங்க சொல்றாங்க அப்படின்னும் அப்படின்னும் போது போது இதுல P இதுல of P A of A ஏல உள்ளது ஏல உள்ளது தனியா தனியா எழுதணும். எழுதணும். Bல B ல உள்ளதையும் உள்ளதையும் தனியா தனியா எழுதிருவீங்க. எழுதிருவீங்க. ரெண்டுத்தையும் ரெண்டு ரெண்டுத்தையும் டைம் 2 எழுதி டைம் எழுதி வச்சுப்பீங்க. வச்சிருப்பீங்க. அதாவது அதாவது இதுலயுமே இந்த இதுலயுமே 1 இந்த 2 1 3 2 3 வரும். வரும். இதுலயுமே இந்த இதுலயுமே 2 இந்த 2 3 3 4 வரும். 4 வரும். ஆனா இது ஆனா இது ரெண்டுத்தையும் ரெண்டுத்தையும் காமனா காமனா இருக்குல்ல, இருக்குல்ல, அதை நீங்க அத நீங்க வந்து வந்து மைனஸ் மைனஸ் பண்ணிக்கணும். பண்ணிக்கணும். ஏன்னா ஏன்னா 2 2 டைம் டைம் வந்திருக்கும். வந்திருக்கும். அப்ப அப்ப 2 டைம் 2 நீங்க டைம் நீங்க கூட்டுவீங்க. கூட்டுவீங்க. 2 டைம் 2 இது டைம் இது தேவையில்ல. ஒரு தேவையில்ல. டைம் ஒரு டைம் இருந்தா இருந்தா போதும். போதும். அப்ப நீங்க அப்ப நீங்க கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஒரு டைம் டைம் ஆக்குறதுக்காக ஆக்குறதுக்காக மைனஸ் P மைனஸ் of P A of A இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் B. B. அதுல வந்து அதுல வந்து காமனா காமனா இருக்கிறத இருக்கிறத மைனஸ் பண்ணி மைனஸ் பண்ணி எடுப்பீங்க. எடுப்பீங்க. ஓகேவா? ஓகேவா? இதுதான் இதுதான் ஃபார்முலா. இத ஃபார்முலா. நீங்க இத நீங்க நோட் நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க. இப்போ இப்போ சப்போஸ் சப்போஸ் உங்களுக்கு P உங்களுக்கு of P A of A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் B கேக்குறாங்கன்னா இது கேக்குறாங்கன்னா ரெண்டும் இது ரெண்டும் ஆப்போசிட் சைடுல ஆப்போசிட் சைடுல போகும். போகும். ஓகே ஓகே, உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ஃபார்முலா வச்சு ஃபார்முலா ரெண்டு வச்சு 2 ஃபார்முலா ஃபார்முலா எடுக்கணும். எடுக்கணும். இதுதான் இதுதான் ஃபார்முலாமா? ஃபார்முலாமா? P of P A of A யூனியன் யூனியன் Bனா Bனா இதுதான் இதுதான் ஃபார்முலா. ஃபார்முலா. இப்போ இத இப்போ இத வச்சு வச்சு உங்ககிட்ட உங்ககிட்ட P of P A of A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் B கேக்குறாங்க கேக்குறாங்க அப்படின்னா அப்படின்னா இத இத வந்து வந்து அந்த சைடு அந்த கொண்டு சைடு கொண்டு போயிருங்க. போயிருங்க. இத இந்த இத சைடு இந்த கொண்டு சைடு கொண்டு வந்துருங்க. வந்துருங்க. இந்த P இந்த of P of AB அங்க AB அங்க இருக்கட்டும். இருக்கட்டும். A P of P B of B மைனஸ் மைனஸ் P P of A of A யூனியன் B. யூனியன் B. இது இது வேணும்னா இத வேணும்னா இத மைனஸ் மைனஸ் பண்ணணும். இந்த பண்ணணும். டேர்ம் இந்த வேணும்னா டேர்ம் இத வேணும்னா இத மைனஸ் மைனஸ் பண்ணணும். அந்த பண்ணணும். அந்த மாதிரி. இத மாதிரி. இத வச்சு இந்த வச்சு ரெண்டு இந்த 2 ஃபார்முலா நோட் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க. இந்த இந்த ரெண்டு 2 ஃபார்முலா நோட் பண்ணிருக்கீங்களாமா? பண்ணியாச்சுக்கா. ஓகே. இதுல இதுல இந்த இந்த சிங்கிள் சிங்கிள் ஃபார்முலா ஃபார்முலாவும் நமக்கு யூஸ் ஆகுமா? இந்த எந்த ஃபார்முலானா ஃபார்முலானா இந்த இந்த 4 4 ஃபார்முலா ஃபார்முலா நோட் நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கோங்க. அப்புறமா அப்புறமா நோட் பண்ணி வச்சிருங்க. அதெல்லாம் அதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த இந்த ஃபார்முலா. ஃபார்முலா. இதுவும் இதுவும் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட். இது இது வந்து வந்து 2 2 டேர்ம் டேர்ம் இருக்கும்போது இது இருக்கும்போது இது 3 3 டேர்ம். டேர்ம் இருக்கும்போது 3 3 டேர்ம் டேர்ம் ABCன்னு ஏபிசின்னு இருக்குதுன்னா இருக்குதுன்னா P of P A, of P A, of P B, of B, P of P C of C கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணும். இங்க இங்க யூனியன் யூனியன் கேக்குறாங்களா? கேக்குறாங்களா? அப்போ அப்போ மைனஸ் மைனஸ் பண்ணணும். P பண்ணணும். of P A of A intersection B, இன்டர்செக்ஷன் B, P P of of B B intersection C, இன்டர்செக்ஷன் C, B அடுத்து அடுத்து C C intersection A. இன்டர்செக்ஷன் A. இதெல்லாம் இதெல்லாம் மைனஸ் மைனஸ் பண்ணுங்க. பண்ணுங்க. பிளஸ் பிளஸ் பண்ணணும். இங்க பண்ணணும். இங்க பாருங்க பாருங்க ஃபார்முலால ஃபார்முலால பிளஸ் பிளஸ் பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்க. மாத்தி மாத்தி எழுதிடாதீங்க. எழுதிடாதீங்க. பிளஸ் P பிளஸ் of P of A A intersection B இன்டர்செக்ஷன் B intersection இன்டர்செக்ஷன் C. C. சப்போஸ் சப்போஸ் இந்த இந்த டேர்ம்
வேண்டான்னு கேக்குறாங்கன்னா இதை இங்கேயும்
இதை இங்கேயே கொண்டு வந்துட வேண்டியதான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் ஆப்போசிட் சைடில் கொண்டு போக வேண்டியதான். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களாமா? பண்ணியாச்சுக்கா. சரிம்மா, இதை வச்சு நம்ம இப்ப சம் பார்ப்போம். எடுத்துக்காட்டு 8.25. இதுல வந்து P of A யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, P of B யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, P of A இன்டர்செக்ஷன் B மே கொடுத்துட்டு நம்ம கிட்ட P of A union B கேக்குறாங்க. அப்ப ரொம்ப சிம்பிள். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? AB ரெண்டே டேர்ம் வச்சிருக்கணும். A union B கொடுத்துட்டாங்க, சரி A இன்டர்செக்ஷன் B கொடுத்துட்டாங்க. A union B கேட்டா என்ன ஃபார்முலா? எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B கா. வெரி குட். அந்த ஃபார்முலா தான். அப்ப P of A union B ன்றது P of A P of B minus P of A intersection B. அப்போ அதுல உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். சிம்பிள். இது ஒரு 2 மார்க் தான். ஃபார்முலா சொல்லுங்கம்மா. P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. ஓகே ஓகேவா? அப்படியே டேர்ம் சொல்லுங்க. P of A is equal to 0.37 கா. ஓகே. P of P வந்து is equal to 0.42. P of A intersection 0.09. ஓகே. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கங்க. இது ஓகே 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 ஓகேமா. இது ரெண்டுத்தையும் கூட்டிக்குவீங்க, இதை வந்து கழிச்சுப்பீங்க. போர்மாஸ் உட்படி BOD MAS ஏக்கு அப்புறம் தான் S. அப்ப ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் கூட்டணும், அடிஷன் பண்ணணும். அப்ப 037 042 970.79 கண்டுபிடிச்சாச்சு. 0.79 minus 0.09. அப்ப நம்ம கழிக்கணும். கழிச்சோம்னா இந்த டேர்ம் வருது. இந்த டேர்ம் நம்பருக்கு அப்புறம் லாஸ்டா 0 னா வேல்யூ கிடையாது, பாயிண்ட்க்கு அப்புறம். அதாவது லாஸ்ட்ல ஜீரோஸ் தான் வேல்யூ கிடையாது, அவ்வளவுதான். அப்ப இது ஆன்சர். இதோட ஆன்சர் P of A union B. அவ்வளவுதாம்மா. இந்தியா மேப் மாதிரி இதை வரைஞ்சிருக்கேனே. சரி பாருங்க, டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ஓகேக்கா. ஓகேப்பா. மத்தவங்களுக்குலாம் ஓகேக்கா. ஓகே ஓகேமா. ஓகேக்கா. ஓகேமா. சரி நெக்ஸ்ட் போமா. ஒரு கூடையில 80 மஞ்சள், 70 சிகப்பு, 50 வெள்ளை நிற வெள்ளை பூக்களிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பூ தேர்ந்தெடுக்கும் பொழுது அது மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூவாக இருக்கிறதுக்கான நிகழ்தகவு.
நம்ம வந்து இப்ப வந்து ஒரு கூடையில வந்து 80 மஞ்சள் கலர் பூவையும் 70 சிவப்பு கலர் பூவையும் 50 வெள்ளை கலர் பூவையும் உள்ள போட்டு வச்சிருக்கோம். கண்ணை மூடிட்டு நம்ம ஒரு பூ எடுக்கிறோம். அந்த பூ வந்து மஞ்சள் கலர் அப்படி இல்லைன்னா சிவப்பு கலர் அல்லது ஆர் எல்லோ ஆர் ரெட் அப்படி இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அல்லது ஆர் அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது அல்லது ஆர் அப்படின்னா யூனியன் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஆர் அல்லது அப்படின்னா ஏ யூனியன் பி, அதாவது யூனியன் கண்டுபிடிக்கணும். அண்ட் மற்றும் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்க இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. மற்றும் கணக்கு இருக்கான்னு பார்ப்போம். ஒரே நிமிஷம் அல்லது பார்த்துட்டு வந்துடுறேன். மற்றும் கணக்கு இருக்கான்னு பார்த்துக்கிறேன் உங்களுக்கு. இருக்கும், நான் வரும்போது சொல்றேன். பாக்குறப்ப எதுவும் காணும். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அல்லது ஆர் அப்படின்னா யூனியன், அண்ட் மற்றும் அப்படின்னா என். அது ரெண்டுத்துக்கு என்னமா வித்தியாசம்? ஆர்னா என்ன, அண்டுனா என்ன, அல்லதுனா என்ன, மற்றும்னா என்ன? எக்ஸாம்பிள் சொல்லுங்க பாப்போம். ஆர்னா இது இல்ல அது, மற்றும்னா இதுவும் அதுவும். வெரி குட். உங்ககிட்ட 2 சாக்லேட் கொடுத்து டைரி மில்கா 5 ஸ்டாரா இது இல்லைன்னா அது ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா அது ஆர் அல்லது. டைரி மில்க் எடுத்துக்கோ 5 ஸ்டார் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னா அண்ட் மற்றும் அப்படின்னு இருக்கும். இப்போ இங்க என்ன கேக்குறாங்க? நம்ம எடுக்கிற பூ சிகப்பு அல்லது மஞ்சள், எல்லோ ஆர் ரெட்னா என்ன? அது இது இல்ல அது. ரெட்டா இருக்கலாம், எல்லோவா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணா இருக்கலாம். அல்லது நம்ம கண்ணை மூடிட்டு எடுக்கிறோம், ரெண்டுமே அதுக்குள்ள இருக்கும் அப்படின்னும் போது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் தான் பண்ணணும். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப போடலாமா சம்மு? இப்ப இது நம்ம எப்படி போட போறோம்னா, ஃபர்ஸ்ட் டோட்டல் n ஆஃப் s வந்து கண்டுபிடிச்சிருங்க, 3 பூவையும் ஆட் பண்ணி. நெக்ஸ்ட் மஞ்சள் நிற பூக்கள், சிவப்பு நிற பூ. ஏன்னா நம்ம கிட்ட அது ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. அது ரெண்டுத்துக்கும் தனித்தனியா P of y, P of r, அது yellow and ரெண்டுக்கு கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். நம்ம கிட்ட அல்லது அப்படின்னு கேக்குறதுனால, அதாவது r கேக்குறதுனால P of red union yellow, அதாவது ரெட்டுக்கும் ஆருக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும். யூனியன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், அதை நம்ம போட வேண்டியதான். நான் எப்படின்னு சொல்றேன் வாங்க. ஃபார்முலா சொல்லுங்கம்மா. P of A union B க்கு P of A plus P of B minus P of A intersection B. ஓகே. நீங்க ஃபார்முலா எழுதும்போது ஃபுல்லுமே எழுதிருங்க. காமனா ஏதாவது இருந்தா இதுல நீங்க போடலாம், இல்லைன்னா இதுக்கு 0 போட்டுக்கலாம். சில ஃபார்முலாஸ்ல வந்து இந்த டேம் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படி கொடுக்க மாட்டாங்கன்னா, இது ரெண்டுத்துக்கும் வந்து பொதுவானதே இல்ல அப்படின்றதுனால. இப்போ வந்து என்ன சொல்லலாம், இப்போ வந்து ஒரு கூடையில வந்து ஒரு தக்காளி, ஒரு ஸ்ட்ராபெரி, அதாவது கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் ஸ்ட்ராபெரி, ஒரு வாழைப்பழம், இது 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களை கண்ணை மூடிக்கிட்டு நீங்க எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃப்ரூட் வரணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க எடுக்கிறது என்னென்னவெல்லாம் இருக்கலாம்? ஸ்ட்ராபெரி, பனானா, டொமேட்டோ. சொல்லுங்கம்மா. பிடிஎஸ்னு எழுதிருக்கலாமா, எஸ்பிடின்னு எழுதிருனா? ஸ்ட்ராபெரிக்கா? ஸ்ட்ராபெரியா இருக்கலாம். வேற
பனானாவா இருக்கணும். பனானாவும் இருக்கலாம்ல, ரெண்டுமே ஃப்ரூட். ஓகே. ஓகே. இப்போ இப்போ இது நான் இது நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்கள்ட்ட உங்கள்ட்ட என்ன கேட்டேன்? ஃப்ரூட்டா ஃப்ரூட்டா இருக்கிறதுக்கு. இருக்கிறதுக்கு. செகண்ட் செகண்ட் நான் என்ன சொல்றேன், கண்ண மூடிட்டு நீ எடுக்கிற ஒரு திங்ஸ் அது வந்து ரெட் கலரா இருக்கிறதுக்கான நிகழ்தகவு அப்படின்னு கேக்குறேன். அப்போ என்னென்னவெல்லாம் இருக்கலாம்? ரெட் கலர் ஸ்ட்ராபெரி, டொமேட்டோங்கக்கா. ஸ்ட்ராபெரியா இருக்கலாம், டொமேட்டோவா இருக்கலாம். சரி. சரி. இப்போ இப்போ நீங்க நீங்க கண்ண மூடிட்டு எடுக்கிறது ஒரு ஃப்ரூட் ஆர் ரெட் கலர் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரூட்டா இருக்கலாம், இல்ல ரெட் கலரா இருக்கலாம். அப்படின்னும் போது இது ரெண்டுத்துக்கும் காமன் ஏதாவது வருமா வராதா? அதாவது ரெட் கலராவும் இருந்து ஃப்ரூட்டாவும் இருக்கிறது இதுல ஏதாவது இருக்கா? ஸ்ட்ராபெரிக்கா. ஸ்ட்ராபெரி இருக்கு. அப்போ இது ரெண்டுத்துலயும் காமனா இந்த ஸ்ட்ராபெரி வரும். ரெட்லயும் வரும், ஃப்ரூட்லயும் வரும். ஸ்ட்ராபெரி வரும். என்னப்பா? என்னமா? செரி செரி. சரி வரும். நான் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு 3 ஆப்ஷன் தான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? சரி. ஓகே. இந்த 3த்துல இருந்து கேக்குறேன் நானு. இந்த 3த்துல ரெட் கலரா இருக்கிறதுக்கும் இந்த 3த்துல ஃப்ரூட்டா இருக்கிறதுக்கும் அப்படின்னு பார்த்தா ரெண்டுத்துலயுமே ஸ்ட்ராபெரி வருது. அப்ப இதுல காமனா ஸ்ட்ராபெரி இருக்கு. ஓகே. ஆனா இந்த சம்ம பாருங்க. இந்த சம்ல அந்த மாதிரி காமன் கிடையாது. ஒரு ஒரு எல்லோ என்னமா கொஸ்டின் வந்துச்சு? எல்லோ அண்ட் ரெட்டா? எல்லோ கலர் பூ, வெள்ளை கலர் பூ, ரெட் கலர் பூ எல்லாமே மூணுமே வித்தியாசங்கள். இது மூணுத்துலயும் காமனா எதுவுமே வராது. எல்லாமே பூன்னு வேணா சொல்லலாம். வேற எதுவும் இதுல காமன் கிடையாது. இதுல நம்ம எடுக்கிறது மஞ்சள் அப்படி இல்லைன்னா சிகப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது ரெண்டுத்துக்குள்ளேயுமே ஒற்றுமை கிடையாது. எதுவும் காமனா எதுவும் வராது. ஏதாவது ஒரு பூ மஞ்சள்லயும் வருவேன், நான் ரெட்டுலயும் வருவேன் அப்படின்னு இருக்கலாம். ஆனா இங்க வராது நமக்கு. ரெட் கலரு, மஞ்சள் கலர் அந்த ரெண்டுத்துலயுமே வராது ஏதாவது பூ இருக்காமா? அப்படியே இருந்தாலும் அது ரெட் கலர் கவுண்ட்ல வரும். அப்படி இல்லைன்னா எல்லோ கலர் கவுண்ட்ல தான் வருமே தவிர்த்து காமன்ல நமக்கு வராது. கலர் மாறிக்கிட்டே இருக்கிற பூ ஏதாவது இருக்கா? பாத்திருக்கீங்களா? ஏமா? ஏதாவது செம்பருத்தி கலர் மாறிக்கிட்டே கலர் மாறுறது தெரியாதுக்கா. ஆனா ஒரே பானை 2 கலர்ல இருக்குங்க. ஒரே பூவா? அப்படி இருக்கும். ஆனா இப்ப காலையில பார்த்தா இந்த கலர், மதியம் பார்த்தா இந்த கலர், சாயந்தரம் பார்த்தா இந்த கலர், நைட்டு பார்த்தா இந்த கலர், அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? செம்பருத்தி பூவாங்க. அந்த மாதிரி ஒரு செம்பருத்தி பூ இருக்கு. அதான் பிங்க் கலர்ல இருக்கும். ஆனா அது வித்தியாசமா கலர் மாறும்னு சொல்லுவாங்க. ஆனா அது இங்க வரல. சரியா? ஆனா அந்த மாதிரி ஒரு பூ இருக்கு. இங்க இருந்து நமக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா இங்க காமன் கிடையாது அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். சரி வாங்க. கன்ஃபியூஸ் பண்ணி நீங்களே கொஸ்டின் கேட்டு நீங்களே ஆன்சர் சொல்லுங்கக்கா. சொல்லுங்கம்மா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லோ கலர் வச்சுக்குவோமா? எல்லோ கலரை தான் P of Aன்னு வச்சுக்குவோம். ஏன்னு வச்சுக்குவோம். எல்லோ கலர் மொத்தம் எத்தனை? N of A 80க்கா. டோட்டல் கண்டுபிடிக்கணும்ல. டோட்டல் அப்படின்றது சாம்பிள் ஸ்பேஸ். எஸ். என்னென்ன கலர்ஸ் இருக்கு? 80. 70க்கா. என்னமா? ஓகே. வெள்ளை 50. 70க்கா. ஓகே. மூணுத்தையும் கூட்டினா என்னமா வருது? 200க்கா. ஓகே. சரி முடிஞ்சிருச்சு. இப்போ எல்லோ கலர் அதுக்கு சொல்லுங்கம்மா. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எல்லோ கலருக்கு எப்படி? 80 பை P of A by N of S. 80 பை 200. 200க்கா. ஃபார்முலா தெரியும்ல? N of A by N of S. அவ்வளவுதான். இப்போதைக்கு நான் எதுவும் கேன்சல் பண்ணலமா? நீங்க இன்னும் கேன்சல் பண்ணாதீங்க. ஃபைனலா கேன்சல் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த பேஸ் ஈக்குவலா இருக்கும். நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பேஸ் மாறிடும். அதுக்குதான். சரி நெக்ஸ்ட் செகண்ட் என்னமா? எல்லோ ஆர் ரெட்டா? ரெட்ன்றது நான் வந்து பீன்னு வச்சுக்கிறேன்.
பி பி கலர் கலர் அது அது எத்தனை எத்தனை மார்க்கு? 70க்கா. ஓகே. ஓகே. அப்ப P P of of B n of n of B by by n of S. சொல்லுங்க. சொல்லுங்க. 70 by 70 by 75 200 ஓகே. ஓகே. இப்பவும் இப்பவும் கேன்சல் பண்ண வேணாம். ஓகே. ஓகே. இது இது ரெண்டுல ரெண்டுல காமன் இருந்தா நீங்க A இன்டர்செக்ஷன் B போடலாம். இருக்கா? இல்ல. இல்ல. அப்ப P அப்ப of P of A இன்டர்செக்ஷன் B என்னவா தான் இருக்கும்? இங்க 0 தான். அவ்வளவுதான். அவ்வளவுதான். 3 கண்டுபிடிச்சு வச்சுட்டோமா? இதை இதை தூக்கி தூக்கி இந்த ஃபார்முலால 3 போட வேண்டியதான். சப்ஸ்டிட் சப்ஸ்டிட் பண்ணலாமா? பண்ணலாம்க்கா. ஓகேமா. ஃபார்முலா ஃபார்முலா சொல்லுங்க. சொல்லுங்க. A A யூனியன் B அதாவது எல்லோ அண்ட் ரெட். அப்ப அப்ப எல்லோக்குள்ளது எழுதுங்க. அதே அதே மாதிரி மாதிரி ரெட்டுக்குள்ள எழுதுங்க. இது மட்டும் இது மட்டும் போட்டாலே போதும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். பேஸ் பேஸ் ஈக்குவலா இருக்கு. அப்ப அப்ப மேல மேல ரெண்டும் ஆட் பண்ண வேண்டியதான். 0 0 0 கேன்சல் பண்ணிட்டா 5 டேபிள் கேன்சல் பண்ணா 3 4. அப்ப ஆன்சர் வந்து 3/4. அவ்வளவுதாம்மா. ஓகே. ஓகே பாருங்க. ஓகே அம்மா. இது டவுட் இருக்கா? ஓகேக்கா. ஓகே. அக்கா சொல்லுங்கப்பா. இந்த ஏபின்னு எடுத்திருக்கீங்களா, அது எல்லோ கலரு ரெட் கலர்னு எழுதணும்லக்கா மேல? எழுதணும். அப்பதான் அவங்களுக்கும் தெரியும். அதனால நீங்க எழுதிட்டே இதை எழுதுங்க. லெட் A be a yellow color or B be a red color. அந்த மாதிரி எழுதிடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. எழுதிட்டு நீங்க வேணா இது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எல்லோனா ஒய்னே வச்சுக்கலாம். ரெட்னா ஆர்னு அப்படி கூட வச்சுக்கலாம். இதுதான் ஏபி தான் வச்சுக்கணும் கிடையாது. உங்க விருப்பம். நீங்க என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபார்முலால அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? புரியுதுக்கா. இப்போ வந்து எல்லோ அண்ட் ரெட் எழுதிங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் எல்லோ யூனியன் ரெட். அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் எல்லோ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எல்லோ இன்டர்செக்ஷன் ரெட். இந்த மாதிரி எழுதலாம். ஓகேக்கா. சரி. ஓகே. யாரும் இது பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? ஏன் எல்லாம் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு லீவா எல்லாருக்கும்? ஆமாக்கா. இல்லக்கா. இல்லையா? சரி பரவாயில்ல. கொஞ்ச நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அதான் உங்களுக்கு ஏதோ சுண்டல் என்னமோ தரேன்னு சொன்னாங்களே என்கிட்ட. ஏதோ ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து ஆமாக்கா, நாங்க 2 படிக்க நாளா. வைக்கிறோம். எங்க ஸ்கூல்ல நாங்க படிச்ச ஸ்கூல்ல இருந்தும் இந்த மாதிரிதான். எல்லாம் உங்க நல்லதுக்காக தான். எல்லாம் டயர்ட் ஆயிடுவீங்கன்னு. சரிம்மா. யாரும் எது பாத்துட்டு வந்தீங்கன்னா சொல்லுங்க. மந்தி தொந்திங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டாங்களா? அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் தருவீங்களா? சம்முக்கே போலாங்க்கா.
சம்கே போலாமா? சம் நான் எடுப்பேன். ஆனா எல்லாரும் டயர்டா இருக்கீங்களே, ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா இல்ல பிரிஸ்க் ஆயிடுவீங்கன்னு பார்த்தேன். டயர்டாலாம் இல்லக்கா. நீங்க டயர்டா இல்ல, அப்ப என்கிட்ட பேசுங்க. நீங்க ஏன் என்ன டயர்டா இருக்கிறீங்க பேசாம இருந்து? பேசிட்டு இருக்கோம். ஆமாங்கக்கா பேசிட்டே இருக்கோம். என்னமா? பேசாம இருந்து எனர்ஜியை சேவ் பண்றோம். நீங்க வந்து எனர்ஜியை சேவ் பண்ணி ஓவரா சேவ் பண்ணி தூங்கிட்டு இருப்பீங்க. அது எனக்கு தெரியாது. நீங்க எல்லாம் பிரிஸ்கா எதுவுமே பேசலையே. தூங்கலாம் இல்ல, இப்ப வந்து சேர்ந்தவங்க வந்து நாங்க முழிச்சிட்டு இருக்கோம்னு வந்து சொல்றாங்கம்மா. இல்லக்கா உங்க வாய்ஸ கேட்டு ரசிச்சிட்டு இருக்கா சொல்லாம. ஓ, ஐஸ் வைக்கிறதுக்கு 8:40 வந்திருக்கீங்க நீங்க. பாத்துக்கிறேன். அக்கா பனிஷ்மெண்ட் இருக்குல்லக்கா? இருக்கு. நீங்க தான் ஆனா பண்ண மாட்டீங்க. கேமரா ஆன் பண்ணிட்டு டக்குன்னு ஒரு டான்ஸ் ஸ்டெப் போடணும். இது வந்து என்னம்மா? நீங்க அந்த பனிஷ்மெண்ட்டுக்குரிய ஆளே. சரி, ஓகே. நான் அப்படியே சம்க்கு போறேன். எல்லாம் அப்படியே அமைதியாவே இருங்க, தூங்கிடாதீங்க. அமைதியா இருக்காதீங்கம்மா, சும்மா சொன்னேன். சரிம்மா, நெக்ஸ்ட் போறேன். 8.2. தூங்காதீங்க. அதுக்குதான் உங்க பேச சொல்றேன், யாரும் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே. தூங்க மாட்டோம்னு சொன்னாங்க. தூக்கமே வரலக்கா. தூக்கமே வரலையா? சிவன் ராத்திரியா இன்னைக்கு? யாரெல்லாம் தூங்காம இருக்கீங்க? இன்னைக்கு நாளைக்காமா? நாளைக்கா? சரி சரி, நாளைக்குக்கா? ஓகே ஓகே. அப்ப நாளைக்கு தூங்காம இருக்கிறீங்களா? நாங்களாம் தூங்கிடுவோம்க்கா. நீங்க எல்லாம் தூங்காம இருப்பீங்களா? என்னமா? நீங்க தூங்காம இருப்பீங்களாக்கா? நான் தூங்கிடுவேனே. நாங்களும் தூங்கிடுவோம்க்கா. நாங்க 10 மணி ஆனோன்னா அப்படியே ஃபிளாட் ஆயிருவோம்க்கா. ஹரிஷ் என்னமா சொன்னீங்க? என்னது? நாளைக்கு எக்ஸாம் இருக்குக்கா. அதனால கண் முழிச்சு படிக்க போறீங்களா? இல்லக்கா, அப்புறம் எக்ஸாம் எழுத போயிட்டாருக்கா. அதனால தூங்கிட்டே போறோம்னு சொல்றீங்களா? ஆமாங்கக்கா. சரி சரி சரிம்மா. ஓகே ஓகே, நான் நெக்ஸ்ட் போறேன். 8.27. 10 மணிக்கே தூங்கிடுவீங்களா ஈஸ்வதி? இல்லக்கா, ஒரு 10-11 மணி ஆகும். சரி சரி, ஓகே. நான் சும்மா சொல்லுவோம். சரி சரிம்மா, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. 2 பகடைகள் வந்து உருட்டப்படுது ஒரே டைப்ல. இதுல வந்து சில கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. 2 முக மதிப்புகளும் சமமாக இருக்கிறதுக்கு, அல்லது முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு. அதாவது அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அதாவது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும். இப்போ 1 1னா 2 2, 3 3, 4 4, 5 5, 6 6 அப்படி இருக்கும். ரெண்டு சமமா இருக்கும். முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு. அதாவது இப்போ 1,1னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 4 வரணும். அந்த மாதிரி எதெல்லாம் கூட்டினா 4 வரும் அப்படின்னு நம்ம கிட்ட 2 கொஸ்டின் கேக்குறாங்க. இத வந்து இதுல காமன் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. வாங்க நான் உங்களுக்கு சொல்றேன். கொஸ்டின்ல பாருங்க. அல்லது 2 முக மதிப்புகளின் கூடுதல் சமமாக இருக்கு, அல்லது முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருக்கு. ரெண்டுத்துக்கும் ஆர் கொடுத்திருக்காங்க, அல்லதுன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஆர் வந்ததுன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ யூனியனா இன்டர்செக்ஷனா? சேர்ப்பா வெட்டா? சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் தூங்குறது. தூங்கலக்கா, யூனியன்க்கா. நீங்க தப்பா சொன்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லுங்க, எனக்கு அது போதும். இல்லக்கா, கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு, அதான் கிளியர் பண்ணிட்டேன். சரி சரி, ஓகே. சரிப்பா சரி, ஃபர்ஸ்ட் முதல்ல 6 இதுக்கும் நம்ம காமன் எழுதிடுவோம். காமன் சொல்றேன் பாருங்க. அதாவது சாம்பிள் ஸ்பேஸ். சொல்லுங்க. மைக்கேல் அன்மியூட் பண்ணி அப்படியே சொல்லுங்க கோரஸா.
1,6 2,1 ஏன் ஸ்பீடுக்கு உங்க ஸ்பீடுக்கு இல்ல. 2,3 2,4 2,5 பத்மஸ்ரீ தவிர வேற யாரும் இல்லையா? 2,6 2,2 3,2 3,3 3,4 3,3 3,5 3,4 3,6 3,5 3,6 4,1 4,2 4,3 4,4 4,5 என்ன பஸ் 4,6 பஸ் நின்னுச்சு. ட்ரெயினா? 5,1 ட்ரெயினா? 5,2 5,3 5,4 ஸ்பீடு 5,5 இன்க்ரீஸ் ஸ்பீடு பண்ணாதீங்கம்மா. இன்க்ரீஸ் பண்ணாதீங்கம்மா. 6,1 ஓவர் ஸ்பீட் ஓவர் உடம்புக்கு ஸ்பீடு உடம்புக்கு ஆகாது. 6,3 6,4 ஒரு பஸ் ஒரு பாதியிலே பஸ் பிரேக் பாதியிலே டவுன் ஆயிடுச்சு. பிரேக் டவுன் ஆயிடுச்சு. 6,7 பெட்ரோல் காலி பண்ணிட்டு அதுல வந்துச்சுக்கா. என்னப்பா என்னப்பா சொல்ல வேணாம்னு சொல்ல சொல்லுங்க. வேணாம்னு ஸ்பீடா சொன்னேன். சொல்லாதீங்க. ஆனா எனக்கு இங்கிலீஷ்ல சொல்லாதீங்கன்னு இல்ல இல்ல டாக் இல்ல இல்ல வந்துச்சு. நான் சொல்லப்பா. நீங்க எப்படி நீங்க வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லுங்க. I'll try this Hindi. ஓகே தான். ஓகே தான். நீங்க நீங்க நம்பர் தான் நம்பர் தான் சொல்றீங்கன்னு நான் சொல்றீங்கன்னு நான் நினைச்சிட்டு நினைச்சுக்கிட்டு எழுதிட்டு எழுதிட்டு இருப்பேன். இருப்பேன். அவ்வளவுதான். சரிம்மா. சரிம்மா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் क्वेश्चन கொஸ்டின் என்ன என்ன கேட்டிருக்காங்க? கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் என்னமா ஃபர்ஸ்ட் என்னமா கேட்டிருக்காங்க? கேட்டிருக்காங்க? ரெண்டுத்தின் ரெண்டுத்தின் முகமதிப்புகள் முகமதிப்புகள் சேம் 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 ஃபேஸ். ஃபேஸ் முகமதிப்புகள் முகமதிப்புகள் சமமாக இருக்கு. சமமாக இருக்கிறது. என்னென்ன என்னென்ன சமமா இருக்கு? சமமா இருக்கு? 1,1 1,1 2,2 2,2 1,1 சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. 3,3 4,4 5,5 6,6 வெரி குட். வெரி குட். அதுதான் அதுதான் அப்படியே நம்ம இங்க எடுத்து எழுதிருவோம். ஓகே ஓகே முடிஞ்சிச்சு. அப்ப முடிஞ்சிச்சா? என்ன அப்ப ஆஃப் என் ஆஃப் எத்தனை எத்தனை மொத்தமா? மொத்தமா? 6க்கா. 6. வெரி வெரி குட். குட். 6. டோட்டல் டோட்டல் எவ்வளவுமா? எவ்வளவுமா? 36. 36 எல்லாரும் மைக் எல்லாரும் அன்மியூட் மைக் பண்ணி அன்மியூட் பண்ணி பேசுங்க. பேசுங்க. P of P A of A சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. N of A by N of S 6/36. வெரி குட். வெரி குட். இப்போதைக்கு இப்போதைக்கு கேன்சல் பண்ண கேன்சல் பண்ண வேணாம், அப்படியே வேணாம், அப்படியே இருக்கட்டும். இருக்கட்டும். சரி சரி செகண்ட் என்ன செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? கேட்டிருக்காங்க? Bன்றது பீன்றது முகமதிப்புகள். எதை முகமதிப்புகள். கூட்டினா சேமா 4 நம்பர் வரும். கரெக்ட். வெரி கரெக்ட் குட். வெரி எந்த குட். நம்பர்ஸ் எந்த நம்பர்ஸ் கூட்டினா கூட்டினா 4 வரும் 4 வரும் கேக்குறாங்க. கேக்குறாங்க. எதுமா எதுமா கூட்டினா 4 கூட்டினா வரும்? 4 வரும்? 1,3 1,3 2,2 2,2 3,1 வெரி குட். வெரி குட். 1,3 1,3 2,2 2,2 3,1 3,1 முடிஞ்சிச்சு. அப்போ முடிஞ்சிச்சு. இதுல அப்போ இருந்து நமக்கு இதுல n இருந்து of நமக்கு b n வந்து ஆஃப் பி 3, வந்து 3, p of b p ஆஃப் டைரக்டா பி டைரக்டா எழுதிடலாம். எழுதிடலாம். 3/36 கரெக்ட் 3/36 தானே? கரெக்ட் தானே? கரெக்ட்டுக்கா. சரி இப்ப சரி இப்ப சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. இது ரெண்டுத்துலயும் இது ரெண்டுத்துலயும் காமனா ஏதாவது காமனா வந்திருக்கா? ஏதாவது அதாவது வந்திருக்கா? இந்த அதாவது ஏலியும் இந்த பியும் ஏலியும் காமன் பியும் டேம் காமன் ஏதாவது டேம் இருக்கா ஏதாவது பாருங்க. இருக்கா பாருங்க. 2,2க்கா. 36 2,2 2,2ன்றது ரெண்டுத்துலயுமே ரெண்டுத்துலயுமே வந்திருக்கு. வந்திருக்கு. 2,2 2,2 இங்கேயும் இங்கேயும் இருக்கு, இருக்கு, இங்கேயும் இருக்கு. இங்கேயும் இருக்கு. ரெண்டு ரெண்டுலயும் வந்திருக்கு. வந்திருக்கு. அப்போ அப்போ இதுல இதுல பொதுவான டேம் டேம் இருக்கு. இருக்கு. அப்ப அப்ப அது அது A ஏ இன்டர்செக்ஷன் இன்டர்செக்ஷன் B பி இருக்கு. இருக்கு. என்ன இருக்கு? என்ன இருக்கு? 2,2 இருக்கு. 2,2 இருக்கு. அப்போ n of A அப்போ என்ன இன்டர்செக்ஷன் B ஆஃப் என்ன? ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன? 1க்கா. 1. அப்ப 1. இதுல இருந்து P அப்ப of A இதுல இருந்து பி இன்டர்செக்ஷன் ஆஃப் B ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கலாமா? சொல்லுங்க. கண்டுபிடிக்கலாமா? சொல்லுங்க. அப்ப நீங்க எழுதணும் அப்ப n நீங்க of A எழுதணும் n intersection ஆஃப் ஏ B இன்டர்செக்ஷன் பி by n of பை S. n ஆஃப் எஸ் எவ்வளோ? 1 by எவ்வளோ? 36 1/36 அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்ப நம்ம கிட்ட என்ன இப்ப நம்ம கிட்ட கேட்டாங்க? என்ன கேட்டாங்க? இது இது ரெண்டுத்துக்குமான ரெண்டுத்துக்குமான அந்த ப்ராபபிலிட்டி அந்த நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி கேட்டாங்களா? நிகழ்தகவு கேட்டாங்களா? அப்ப ரெண்டுத்துக்கும் அப்ப நம்ம போட ரெண்டுத்துக்கும் நம்ம வேண்டியதான். போட வேண்டியதான். ரெண்டுத்துக்கு எப்படி போடுவோம்? ரெண்டுத்துக்கு எப்படி போடுவோம்? ஃபார்முலால அப்படியே substitute ஃபார்முலால பண்ண அப்படியே வேண்டியதான். சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். இந்த டூ இந்த வச்சுக்கிட்டா. டூல் வச்சுக்கிட்டா. ஓகே எழுதுவா. ஓகே எழுதுவா. P of பி A ஆஃப் ஏ union B யூனியன் பி ஃபார்முலா என்ன? ஃபார்முலா என்ன? P of பி A. ஆஃப் ஏ P of A plus P of B minus P of A intersection B. ஓகே வெரி ஓகே குட். வெரி குட். அப்படியே அப்படியே சப்ஸ்டிட் சப்ஸ்டிட் பண்ணுமா? பண்ணுமா? P பி of A யோட ஆஃப் ஏ வேல்யூ யோட வேல்யூ 6/36க்கா. வெரி குட். வெரி குட். P of பி ஆஃப் B பி 6க்கா.
6 by ஓகே ஓகேப்பா. 3/36 பா. ஓகே. மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. 1/36. ஏன் இளம்பிரியில் ஸ்டாப் ஆயிட்டீங்க, பேசாம இருக்கீங்க? இளம்பிரியில் பேசினா ஹரிஷ் பேச மாட்டாங்க, ஹரிஷ் பேசினா இளம்பிரியில் பேச மாட்டாங்க. என்னப்பா? நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்குக்கா. அடிக்கடி ஸ்கிரீன் வேற தெரிய மாட்டேங்குதுக்கா. பேச மாட்டீங்களா? ஓகே சரிப்பா. வெளியில வந்து பாருங்க. வெளிலதான் இருக்கீங்களா? வெளிலதான் இருக்கேன். சரிப்பா. சரி, இந்த நம்பர்ஸ் அப்படியே எழுதிக்கிட்டா. ஓகே, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு மைனஸ் பண்ணிடலாம். 3 + 6 சாரி 9 9 - 1 8. 8 8/36. கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணுங்க. 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4 1 8. திருப்பி 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது ஆன்சர். அப்ப 2/9 தான் ஆன்சர். அவ்வளவுதாம்மா. இந்த சம்மோட ஆன்சர் P of A union B. முடிஞ்சிச்சு. பாருங்க, எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இது 5 மார்க் கேட்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் கேட்டா 5 மார்க். ஓகேக்கா. ஓகேக்கா. ஓகேம்மா. ஓகே சரி. ஓகேக்கா. ஓகேம்மா. இப்போ இதே மாடல் எக்ஸசைஸ்ல உங்களால எந்த சம் போட முடியும் பாருங்க. பயிற்சியில 6th கணக்குக்கா. 6th இதோ இருங்க, நான் எடுத்துக்கிறேன். என்ன ஓபன் பண்ணா இதோ வருது. முடிய போறதுனால அது மாட்டுக்கு உங்களுக்கு போகுது. என்னம்மா பேஜ் நம்பர் என்னம்மா? 349க்கா. எத்தனைமா? 329க்கா. ஒரு நிமிஷம். 329. 329. இன்னமும் டைப் ஆகுதே. என்னோட லேப்டாப்க்கு என்னாச்சு? சொல்ல வேண்டியது நல்ல இல்ல. வேற எந்தெந்த இது போட முடியும் பாருங்கம்மா. ஒரு நிமிஷம். நம்பர் லாக்ல இருக்குன்னு நினைக்கிறேங்க. இதோ பாக்குறேன்ப்பா. இல்லப்பா. என்னதான் ஆச்சு? ஸ்க்ரோல் பண்ணா முன்னாடி போயிடுது, இல்லைன்னா பின்னாடி வருது. இந்த ஃபர்ஸ்ட் இது ஓகேவாமா? ஃபர்ஸ்ட் சம் போடுறீங்களா? போடுறோங்க. ஓகே. அடுத்து வேற என்ன சொன்னீங்க? எந்த சம் சொன்னீங்க? 6th சம்க்கா. இரண்டு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகின்றன. முதல் பகடையின் முகமதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முக மதிப்புகளின் கூடுதல். ஓ, ரெண்டா? சரி 2. ஓகே, 2னா ஓகே. முதல் பகடையின் முக மதிப்பு இரட்டைப்படை எண்.
ஓகே ஃபர்ஸ்ட் இதோடது வந்து 2 டிஜிட்ல இருக்கணும். அதாவது ஈவன் டைம்ல இருக்கணும். அப்படின்னா 2 4 6 அப்படி ஆரம்பிக்கணுமா? 2,1 2,2 2,3 அந்த டைம் எல்லாமே எடுத்துக்கணும். ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் இரட்டைப்படையில இருக்கு. அடுத்து செகண்ட் முகமதிப்பின் கூடுதல் 8 ஆட் பண்ணா 8 வருதுன்னா அடுத்து எடுத்துக்கணும். அப்ப இந்த சம் போடுங்க. ஈஸியான சம் தான். 8th சம் எடுத்துக்கோங்க. சரி 6th ஃபர்ஸ்ட் வேற பாருங்கம்மா. இது போடுவீங்களா? 7 அதிகபட்சம் குறைந்தபட்சம் கூட நடத்தணும். நீ ஏமா பாருங்க 7th சம் பாருங்க. இந்த நம்பர்ஸ் மட்டும் வச்சுக்கணும். 3 5 7 9 மாதிரி இந்த மாதிரி இருக்கிற சீட்ல 7 மடங்காக இருக்கணும் நம்ம எடுக்கிற சீட். அப்படி இல்லைன்னா பகா எண்ணா இருக்கணும். இது போட முடியுமா? நீங்களே சொல்லி விடுங்க. நான் சொல்லி தரவா? சரி. என்னம்மா போட்டு பாக்குறோம், ட்ரை பண்றோம். சரி ஓகே. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுவும் நான் சொல்லி கொடுத்த மாடல் தான். 3 நாணயங்கள் சொல்லப்படும் போது அதிகபட்சம் 2 பூ அல்லது குறைந்தபட்சம் 2 தலை. இதுவுமே நான் சொல்லி கொடுத்தேன். சரி இது கூட நீங்க போட வேணாம், நான் சொல்லித்தரேன். அப்ப இந்த 6th மட்டும் போடுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் 6th மட்டும் போடுங்க. ஏன் இந்த 7th சம் உங்களுக்கு என்ன டவுட்? அது ரொம்ப ஈஸியாச்சு. உங்களுக்கு ஈஸியா நீங்க போடுவீங்க. எங்களது சொல்றீங்களே. சரி அடுத்த சம் என்ன இருக்குன்னு பாப்போம். சின்ன சம்மா தான் சொல்லி கொடுக்குறேன். ஓடிடுதுமா. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய போர்க்களத்துல வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டு ரன்னிங் சேசிங் ஃபயரிங் எல்லாம் பார்த்தாமா. பப்ஜி கேமாக்கா? இல்லம்மா ரியல் எக்ஸ்பீரியன்ஸோ? ஆமா. ஓடிச்சுமா. என்னாச்சுக்கா? என்னாச்சுன்னா இன்னைக்கு வந்து எங்களை வந்து காலேஜ்க்கு கூப்பிட்டு இருந்தாங்க. நானும் பர்மிஷன் வாங்கிட்டு கிளம்புனேன். கிளம்பலான்னு பார்த்தா என்னோட வண்டி வந்து எலக்ட்ரிக் பைக். அது வந்து நான் வந்து ஃபீல்டுக்கு கொண்டு போயிட்டேன். காலையில இல்ல சார்ஜ் இல்ல. நான் வந்து கொண்டு போயிட்டேன்னா இருங்க இந்த கதையை நான் சொல்றேன். அப்புறமா ஆஃப்லைன்ல சொல்றேன். அப்புறமா சொல்றேன். கிளாஸ் முடிச்சுட்டு சொல்றேன். சரி ஓகே. நீங்க எல்லாருமே அந்த 2 சம் மட்டும் போடுங்க. என்னால ஸ்க்ரோல் பண்ண முடியல. நீங்க அந்த 2 சம் போட்டு வாங்க. நான் உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை எடுக்கிறேன். நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. என்ன டெஸ்ட்? ஆக்சுவலா நான் அந்த டெஸ்ட்டுக்குள்ள கொஸ்டின் தான் நேத்து அனுப்புறேன். நான் உங்களுக்கு அனுப்புறேன்ல, அதுவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நாளைக்கு என்ன டெஸ்ட் எழுதுறீங்க நீங்க? 7th சாப்டர் ஃபுல் டெஸ்ட்லாம் எழுதியாச்சுல. செகண்ட் ரிவிஷன் கொஸ்டின் எழுதுறீங்களா? சாரி தேர்ட் ரிவிஷன் மேக்ஸ் வச்சிட்டாங்களா எல்லாருக்கும்? இல்லக்கா. யாரோ ஒருத்தவங்களுக்கு வச்சிருந்தாங்களே, யாருக்கு? எனக்கு தான்க்கா. ஓகே. தமிழ் மீடியம் யாராவது இருக்கீங்களா? யஸ்வதி என்ன மீடியம்? என்னக்கா? தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியம் தான்க்கா. நீங்க மேக்ஸ் டெஸ்ட் எழுதிட்டீங்களே தேர்ட் ரிவிஷன்? எழுதிருக்கேன்க்கா. ஓகே. அப்ப அந்த கொஸ்டின் குரூப்ல போட்டு விடுறீங்களா? சரிங்கக்கா. ஓகே. பத்மஸ்ரீ அனுப்பின கொஸ்டினும் யஸ்வதி அனுப்பின கொஸ்டினும் ஒண்ணுதான். ஓகேவா? மேக்ஸ் தான் தமிழ் இங்கிலீஷ்ல இருக்கும். எல்லாரும் நாளைக்கு அதை டெஸ்ட் எழுதுங்க. உங்களுக்கு நீங்க எழுத போற பப்ளிக் எக்ஸாமுக்குமே அது சரி, நீங்க எழுத போற ரிவிஷன் எக்ஸாமுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. நாளைக்கு அப்ப டெஸ்ட் எழுதுறீங்களா? கிளாஸ் இருக்கு, புரியுது. நீங்க வேணா காலையில சீக்கிரமா எழுந்திருப்பீங்களா? அப்ப வேணா எழுதுங்க.
நம்ம எக்ஸாமும் இருக்குக்கா. சரி, எக்ஸாமுக்காக தான் நானும் சொல்றேன். சரி பாருங்க, முடிஞ்சவங்க எழுதுங்க, முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யஸ்வதி நீங்க கொஞ்சம் இப்பவே கொஸ்டின் அனுப்பிடுங்கம்மா. யஸ்வதி காணும். சரிம்மா. சரிம்மா, நம்ம அப்போ அப்புறமா திங்கக்கிழமை பார்ப்போம். டெஸ்ட் கொஸ்டின் மட்டும் எல்லாரும் கொஞ்சம் அனுப்பிடுங்க. நிரஞ்சனா, நீங்க இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா? உங்களுக்கு எக்ஸாம் வச்சுட்டாங்களா? இல்லக்கா, திங்கக்கிழமைதாக்கா. திங்கக்கிழமை தானே உங்களுக்கும்? சரி, ஓகே. சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எழுதினவங்க அனுப்பட்டும். நானும் குரூப்ல மெசேஜ் போடுறேன், யஸ்வதிக்கிட்டையும் சொல்றேன். மற்றவங்களாம் நீங்க அதை கொஞ்சம் அட்டென்ட் பண்ணுங்க, ஓகேவா? டைம் இருக்கிறவங்க. ஓகே. ஒயிட் போர்டு அனுப்புங்கக்கா. ஒயிட் போர்ட்ல நான் ரைட் பண்ணதை அனுப்பணுமா? ஆமாங்க. ஓகே. ஓகேப்பா, கண்டிப்பா. நான் எல்லாமே டெய்லியுமே டவுன்லோட் பண்றேன். ஆனா உங்களுக்கு நான் அனுப்பல, நான் கண்டிப்பா அனுப்புறேன். ஓகேம்மா. அப்ப நம்ம திங்கக்கிழமை மீட் பண்ணுவோம். எல்லாரும் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. கிளாஸ்க்கு வாங்க, லீவ் போடாதீங்க. கிளாஸ்க்கு வந்துருங்க ஹரிஷ். வந்துருவாங்க. ஓகே. சரிம்மா, ஓகேம்மா.